பிரேசிலின் தெற்கு மாநிலமான ரியோ கிராண்ட்ஸ் டி சுலில் வரலாறு காணாத வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 57ஆக உயர்ந்துள்ளது. சுமார் 70,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறினர். 74 பேர் காயம், 67 பேர் காணாமல் போயுள்ளதாக பிரேசில் பொது பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ரியோ கிராண்ட்ஸ் டி சுலில் மாநிலத்தில் வேகமாக உயர்ந்து வரும் நீர்மட்டத்தால் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த போர்டோ அலெக்ரே நகருக்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொருளாதார மந்த நிலை ஏற்படும் அபாயமும் உள்ளது. இந்நகரத்தில் வசிக்கும் மக்கள் தொகை 1.4 மில்லியன். இடுப்பளவு வெள்ளத்தில் இருந்து மக்களை மீட்க அதிகாரிகள் போராடுகின்றனர். படகு மற்றும் ஜெட் ஸ்கை உபகரணங்களை பயன்படுத்தி மீட்டு வருகின்றன. லட்சக்கணக்கான மக்கள் குடிநீரின்றி தவித்து வருகின்றனர். சேதத்தின் அளவை விவரிக்க முடியாது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நகருக்கு இருவழிப் பேருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆனால் மக்கள் வெளியூர் செல்ல பேருந்துகளில் வரிசையில் நிற்கின்றனர். இதனால் அம்மாநிலத்தில் வாழும் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது.